எப்பா என்ன ஒரு கூஸ் பம்ப்ஸியா இது. டிஎம்கே ஜென்சி மீட்டப் என்ற ஒன்றை நடத்தி எல்லாரையும் திணறடிக்க வச்சுட்டீங்க. டிவிக்கே தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பங்களாதேஷ் நேபாளில் ஜென்சி புரட்சி வந்துச்சோ அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜென்சி புரட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தவங்களோட கதையெல்லாம் தவிடுபுடி ஆக்கி வச்சிருக்கு இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டப். டிவிக்கே இப்படி ஒரு மீட்டப்பை நடத்தி இருந்தா ஜென்சி மீட்டப்பை அது நிச்சயமா ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க நடத்தின இந்த மீட்டப் அவ்வளவு மெச்சுவர்டா இருந்துச்சு. அங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் நமக்கே புல்லரிச்சிச்சு. தமிழ்நாட்டுல அரசியல்ல இலங்கையில் இருக்கிற எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பக்குவமா பேசினாங்க, அரசியல் படுத்தப்பட்ட பேச்சுக்கள். அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சிரிப்பு வாரமா இருந்துச்சு. என்னன்னா, ஜென்ஜியோட காப்பிரைட்டை டிவிக்கே எடுத்து வச்சிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, ஜென்ஜியோட காப்பிரைட் டிஎம்கேட்ட தான் இருக்கு. அதுல இன்னொருத்தர் சொல்றாரு என்னன்னா, டிவிக்கே இந்த நாங்க மீட்டப் அரேஞ்ச் பண்றப்போ டிவிக்கே சேர்ந்தாக்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எங்க ஆளுங்களை எல்லாம் உங்களுக்குள்ள இறக்கி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு என்னன்னா, நீங்க இறக்கி விட்டாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்தாலும் நீங்க அறிவாலயத்துக்குள்ள வாங்க, அறிவாலயத்துக்குள்ள வாங்கன்னு என்னண்டா, படிப்பு வேற அறிவு வேற. அறிவா இருக்கிற ஒருத்தன் படிச்சவனா இருக்கலாம், ஆனா படிச்சவெல்லாம் அறிவுள்ளவனா இருப்பானாண்டா அது நிச்சயமா இல்லை. ஏன்னா படிச்சவெல்லாம் அறிவுள்ளவனா இருந்திருந்தான்னா இந்த டிவி கேண்டைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காது. ஸோ இந்த டிஎம்கே ஜென்ஜி மீட்டப் வந்து ரொம்பவே சக்ஸஸ். ஏன்னா நிறைய பேர் அங்கே கலந்து கொண்டதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவங்களோட லைவை பார்க்குறப்போ. இது ஒரு சக்ஸஸ் தான் சொல்லணும். ஸோ திரும்ப தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல் வருமா, டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வருமா, இல்லை 5 வருஷத்துக்கு இந்த தற்கூரி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு தவிக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.